கிறிஸ்துடைய அன்பு எப்படி வெளிப்படும்? கிறிஸ்துடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது? ஒரு மனுஷன் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் நிமித்தமாக கிறிஸ்துடைய அன்பு அவருக்குள்ளே கடந்து வருகிறது. அந்த அன்பின் நிமித்தமாக அவருடைய சரீரம் முழுவதும் கனி கொடுக்கிறதாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தையே கொடுத்து எல்லா மனுஷர்களையும் நேசித்தாரே, அந்த அன்புதான் நமக்குள்ளே கடந்து வருகிறது. ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய அந்த அன்பின் சரீரம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. நம்முடைய இருதயம் அவரோடு இணைந்து விடுகிறது. காலையிலும் இரவிலும் அவரோடு நாம் இருக்கும் பொழுது அந்த அன்பின் கனி நமக்குள்ளே காணப்படுகிறது. அந்த அன்பின் கனி நிமித்தமாக அநேக பேர் அந்த கனியை எதிர்பார்க்கிறார்கள். அந்த அன்பு எங்கிருந்து வருகிறது, யார் இந்த அன்பு கொடுக்கிறார் என்று உலகத்தில் இருக்கிற உலக மனிதர்கள் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார்கள். ஆனால் பிசாசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற அந்த அன்பை பிரிக்கும்படியாக அவன் பொறாமை கொண்டவனாகவும் அவன் தந்திரமாக ஆதாம் ஏவாளை ஏமாற்றினது போல நம்மையும் கிறிஸ்துவையும் நம்மிடத்திலிருந்து கிறிஸ்துவை பிரித்தெடுக்கும்படியாக அவன் தந்திரமாய் நம்மிடத்துல செயல்படுகிறான். மனிதர்கள் ஆச்சரியப்படத்தக்க அந்த கனி நமக்குள்ளே வருகிறது. சமாதானம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறது. சந்தோஷம் நமக்குள்ளே எப்பொழுதும் காணப்படுகிறது. நீடிய பொறுமை நமக்குள்ளே காணப்படுகிறது. இவ்வளவு உபத்திரங்கள், இவ்வளவு பாடுகள், இவ்வளவு சுமையை நான் அவருக்குள்ளே கொடுத்தாலும் அந்த மனுஷன் சமாதானத்தோடு இருக்கிறானே, சந்தோஷத்தோடு இருக்கிறானே. காரணம் என்ன என்று உலக மனிதர்கள் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் கிறிஸ்துடைய மகிமை வெளிப்படுகிறது. அப்பொழுதுதான் கிறிஸ்துடைய மகிமை யாருக்குள்ள வெளிப்படுகிறது? நமக்குள்ள வெளிப்படுகிறது. அந்த மகிமையை பார்க்கும் பொழுது மனிதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த ஆச்சரியம் படும் பொழுது நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். அந்த மகிமை என்று சொன்னால் நாம் செய்கின்ற தொழில் விசேஷமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வேலை செய்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய விசேஷ வல்லமை இறங்குகிறது. அவர்கள் செய்கின்ற வேலை விசேஷமாய் இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகள் ஞானத்திலையும் சரி எல்லாவற்றிலையும் நல்ல மார்க் வாங்க கர்த்தர் கூட இருந்து மகிமையாய் வெளிப்படுகிறார். வீடு திராட்சை தோட்டத்தை போல கனி கொடுக்கிற மரமாய் ஆண்டவர் வீடு முழுவதும் மகிமையாய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த மகிமை இறங்கி வருகிறது. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அவரை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளே அநேக போராட்டத்தை பிசாசு தந்திரமாய் கொண்டு வருவான், மனுஷர்கள் கொண்டு வருவார்கள். ஆனால் ஒரு காலமும் நாம் கிறிஸ்துடைய அன்பு ஜெபத்தை விட்டு ஒரு காலமும் பிரியக்கூடாது. அப்படி பிரியாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை நமக்குள்ள காணப்படும். இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை யோவான் 13:35 சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொன்னார். அந்த அன்பை மற்றவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அதுதான் சுவிசேஷம், அதுதான் நற்செய்தி, அதுதான் கிறிஸ்துடைய அன்பு வெளிப்படுகிறது. இது நிமித்தமாக நாம் உலகத்திற்கே நற்செய்தியை சொல்லுகிறோம். அந்த அன்பின் கனி, அந்த ஜெபம், அந்த மகிமை, அந்த கனி, அந்த வல்லமை நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு காலமும் நாம் இடர்தல் அடையாதபடி மனுஷனுக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. மனுஷிகளுக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. சாத்தானுக்கு, பிசாசுக்கு, சத்துருக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் இருக்கிற இடத்துல எப்பொழுதும் கர்த்தர் தான் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் மகிமையை காணப்படுவோம். ஆண்டவர் எப்பொழுதும் நமக்குள்ள ஒளியாக இருக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு அந்த அன்பின் இருதயத்தையும் அந்த கனியையும் அந்த மகிமையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை
ஆசீர்வதிப்பார். நன்றி தகப்பனே, இந்த நாள்ல அப்பா நீர் கொடுத்த வார்த்தை ஆண்டவரே, இந்த ஜபத்தின் நிமித்தமாய் கனி மகிமை உம்முடைய சமூகத்திலிருந்து கடந்து வருகிறது. அப்ப அந்த நாள்ல உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மீதும் உம்முடைய அன்பின் வல்லமை இறங்கட்டும். எல்லாவற்றையும் ஆசீர்வதி. நீர் கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி வருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் ப்ரோ எஸ்பி ஜெகன். காட் பிளஸ் யூ.